நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எல்லோரும் பார்த்துருப்பீங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு, தமிழ் எழுச்சி மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. தஞ்சாவூரில் அந்த இன்சிடெண்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் ஒரு பேனர் சம்மந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வந்த ஒரு இளைஞரை வந்து காவல்துறைக்கும் அந்த இளைஞருக்கும் வாக்குவாதம் ஆகி அந்த இளைஞரை வந்து முதல்ல காவல்துறை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இளைஞர் காவல்துறையை தாக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பலரும் பல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சரி, இளைஞர் பண்ணது சூப்பர், மாஸ் அப்படின்னு ஒரு பக்கமோ, இல்லை அவங்க வந்து பண்ணது தப்பு, முதல்ல அந்த காவல்துறை அதிகாரி தான் வந்து கை வச்சாங்க, சண்டை போட்டாங்க, அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி என்னோடய கருத்து என்ன அப்படிங்கிறது தான் வந்து நான் இதை பதிவிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இதை வந்து உங்களுக்கு இந்த கருத்தை நான் பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த இளைஞர் மேலே கை வச்சது தப்பு அப்படிங்கிறத நான் முதல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவேன். அது என்ன மாதிரியான வியூகத்தில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரினா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கவங்க கூட அந்த இளைஞர் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டத்தை சேர்ந்தவர்களும் அந்த இளைஞரை தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல இந்த இளைஞரை வந்து சேவ் பண்ணி அனுப்புறது தான் அந்த காவல்துறையோட வேலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கள வந்து அவங்க சேவ் பண்ணி அனுப்பணும். இல்லை இளைஞர்களும் அந்த ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய மக்களுக்கும் இளைஞருக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனை நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர் அங்கேருந்து மூவ் பண்ணி அனுப்பணும். அப்படி பேசும்போது இந்த இளைஞருக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதமாகி 2 பேரும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற வந்து வீடியோ வந்து பார்த்தோம். அந்த இளைஞரை வந்து காவல்துறை அதிகாரி தாக்கணுன்னா அந்த இளைஞர் வந்து சட்ட ரீதியான அணுகுமுறையை தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. யாருக்கும் வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, யாரையும் தாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சரி. அப்படி தாக்குனா அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக சட்டம் இருக்குது நம்மகிட்ட. அதனால் சட்டப்படி நம்ம போயிருக்கலாம், நம்ம கொஞ்சம் கோபத்தை குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அந்த இளைஞருக்கு என்னுடைய வேண்டுகோள். இதை உங்களுடைய கருத்தை நீங்கள் பாருங்கள். எத்தனை பேர் இதை சரின்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு. காவல்துறையில் வந்து வாக்குவாதம் பண்ணுறவங்க, காவல்துறையை அடிக்க போகிறவங்க, காவல்துறைக்கிட்ட வந்து ஆக்ரோஷமாக நடந்து வரவங்க. எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. சம்திங் என்ன ஊருன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு சம்பவம் நடந்து ஒரு எஸ்ஐயோட பையன், ஒரு பெண் எஸ்ஐன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பையன் வந்து ஒரு போக்குவரத்து காவலர்கிட்ட வந்து ஆவேசமாக வந்து வாக்குவாதம் பண்ணி அவங்கள அடிக்க போகிறது, அந்த மாதிரி வீடியோலாம் இருக்கும். அவங்க மேலெலாம் எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க, எத்தனை கேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பையன் இருக்கார்ல, இப்போ தஞ்சாவூர் நடந்த இன்சிடெண்ட்டில் அந்த பையன் மேலே கிட்டத்தட்ட கொலை முயற்சி அப்படி இப்படின்னு ஒரு 6 வழக்குக்கு மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். இதே ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அந்த பையனே வந்து ஒரு அதிகாரத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசு அதிகாரியோ, ஒரு அரசாங்க அதிகாரியோ, ஒரு கட்சியை சேர்ந்தவரோ அவங்களுடைய பையனாக இருந்தால் இத்தனை 6 வழக்கு போட்டிருப்பாங்களா? சாமானிய மக்களுக்கு சட்டம் எவ்வளோ சீக்கிரமாக செயல்படுது அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டம் இவ்வளோ சீக்கிரமாக செயல்படுமா? கேள்வி வருதில்ல. இதை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு 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 நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய, அதாவது அரசாங்க அதிகாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து, அதாவது நபர்களுக்கு அவங்க மேலே நீங்கள் வழக்கு போடணும், அதாவது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னா அவங்க மேல் அதிகாரி, இப்போ ஒரு இபியில் வேலை செய்கிறாங்க, மின்சாரத்துறையில் வேலை செய்கிறாங்க, வருவாய்த்துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் வந்து காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மேலே நீ எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுடைய மேலதிகாரி கேட்டுட்டு தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், பொதுமக்கள் ஒரு நார்மல் பீப்புள் மேலே போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன எதுன்னு வெரிஃபை பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. ஆனால் ஒரு அரசாங்க அதிகாரி மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவங்களுடைய மேலதிகாரி கேட்டுட்டு தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. நார்மல் பீப்புளுக்கு ஒரு மாதிரியான சட்டம், அரசாங்க அதிகாரிக்கு ஒரு மாதிரியான சட்டம். இப்போது சட்டம் எனக்கு இந்த இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் சட்டம் எந்த பக்கம்லாம் வளையுது அப்படிங்கிற பார்வையை தான் நான் பார்க்குறேனே. அதிகாரத்தில் இருப்பவனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு 6 சட்டம் உங்களால் போட முடியுமா? அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? அந்த இன்சிடெண்ட்டை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த பையன் கோவத்தில் செஞ்சான் அப்படின்னு பலரும் பல கருத்துக்களை சொன்னாலும், அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்திருப்பீங்களா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. அதுக்கான பதிலை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த நிகழ்வை
பல விஷயத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இதுவே அவர் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரியுடைய மகனாக இருந்திருந்தால் 6 வழக்கில் போட்டிருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். உடனே இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டெப் எடுத்திருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுமாரி உங்களை சிந்திக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர உங்களை தவறான வழியில் கொண்டு போகிறது என்னோடய நோக்கம் அல்ல அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு. இதுக்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் நடத்தின அந்த கட்சி மாநாட்டை பார்க்கும்போது தொண்டர்கள் கூட்டத்தை பார்த்து தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அவருடைய பேச்சை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் பார்த்தேன். எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாருன்னா நேராக குறிப்பிடுறேன் அப்படின்னா மரியாதைக்குரிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கூட கட்சி ஆரம்பித்தவொடனே விடுதலை சிறுத்தையிலேருந்து முக்கால்வாசி பேர் காவாசி பேர் முழுசாகவே இங்கே வந்துட்டாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னாங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருக்காங்க. நேற்று அந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான பேர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இன்னும் வந்து அந்த கட்சியில் வந்து அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் தவிடு பொடியாச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நேற்று நான் பார்த்தேன். எவ்வளோ கூட்டம் அந்த தலைவர் திருமா அவர்கள் பேசும்போது ஒரு தலைவர்னால் பேசுகிறதுக்கும் அந்த மைக்கு ஸ்டேஜுக்கும் தொண்டர்கள் உட்கார்ற இடத்துக்கும் நிர்வாகிகள் உட்கார்ற இடத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான், ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே சுற்றி உட்காந்துருக்காங்க. தலைவர் என்ன பேச போகிறாரு, நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும் ஒரு அரசியல் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கட்சினா இப்படி தான் இருக்கணும். ஒரு தலைவர்னால் அந்த பாசம் வைக்கிறது, ஒரு நிர்வாகி அவங்க மேலே கொண்ட அன்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு பொறாமையாக இருக்குது. இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற பார்வையில் நான் உண்மையிலே சிந்தித்தேன், யோசித்தேன். அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த அரசியல் கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணாலும் அதை பாராட்டுறது தான் என்னோடய வேலை. அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுபோல் நம்ம பல தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து. நன்றி, வணக்கம்.